கேள்வி 1. கார்பன் C14 காலக்கணிப்பின்படி கீழடி கண்டுபிடிப்புகளின் காலம் என்னவென்று நீங்கள் படித்த ஆதிச்சநல்லூரும் கீழடியும் தொப்புள்கொடி ஆவணம் கூறுகிறது. 10 வினாடிகள் உங்களுக்கு நேரம் இருக்குது. கிமு 3ஆம் நூற்றாண்டு. எழுந்து நின்று சொல்லுங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டு. தவறான பதில். அடுத்து கணியன் பூங்குன்றனார் அணி. கணியன் பூங்குன்றனார் அணியின் கேள்வி, கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன வகை? யாராவது ஒருவர் எழுந்து நின்று பதில் சொல்லுங்கள். முதல் பதிலுக்கே மதிப்பெண். தமிழ் பிராமி. தமிழ் பிராமி. தமிழ் பிராமி. தமிழ் பிராமி என்பது சரியான விடை. 10 மதிப்பெண்கள். காக்கைப்பாடினியார் அணி கேள்வி. உதயஞ்சேரல் அடுக்கடுக்காக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை கேட்டபடி நின்று கொண்டிருந்தான் ஹிப்பாலஸ். நடந்தவை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும்போது பாண்டியன் செய்தது எல்லாமே பிழை. ஆனால் பரம்பின் வீரர்கள் செய்த பிழையும் ஒன்றிருக்கிறது என்றான் உதயஞ்சேரல். கேள்வி, பரம்பின் வீரர்கள் செய்த பிழையும் ஒன்றிருக்கிறது என்றான் உதயஞ்சேரல். அந்த பிழை என்னவென்று கூற இயலுமா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 வினாடிகள் அல்லது 15 வினாடிகள் எடுத்துட்டு பதில சொல்லுங்க. சரியா சொல்லிருங்க. ஒரு குறுநில மன்னனின் மகனை கொன்றது. அடுத்த திரையில் பார்ப்போம் சரியான பதிலான்னு. பரம்பின் ஊர்களோடு நல்லுறவு கொண்டிருந்த வெங்கல் நாட்டு தலைவன் மையூர் கிழாரின் மகன் இளமாறனின் தலையை வெட்டி வீசியது. அதனால் பரம்பின் மீது பழி தீர்க்க வெங்கல் நாட்டு தலைவர் சூழ்வரைத்துள்ளார். 10 மதிப்பெண்கள். சரியான விடை. கணியன் பூங்குன்றனார் அணி. நீங்கள் படித்த வீரயுக நாயகன் வேள்பாரி பாடப்பகுதியில் வரும் இலக்கிய புனைவு வரலாறு சார்ந்த முதன்மை நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு என்பதுதான் தமிழில் முதன்மை நிகழ்வு என்று போட்டிருக்கின்றோம். என்னவென்று சுருக்கமாக கூற முடியுமா? ஆதனியும் வேள்பாரியும் காம நிகழ்வு நடத்தியது. விடையை அடுத்த திரையில் பார்ப்போம். சரோஜாம்மா, நீங்க சொன்னது சரியா தவறாண்ட? ஐயா, நீங்கள் படித்த வீரயுக நாயகன் வேள்பாரி பாடப்பகுதியில் வரும் இலக்கிய புனைவு வரலாறு சார்ந்த முதன்மை நிகழ்வு என்னவென்று சுருக்கமாக கூற இயலுமா? What is the central theme? ஆதனியும் முல்லைக்காக மாறிவில்லை. ஓகே, சரி. மதிப்பெண்கள் இல்லை. மதிப்பெண் கிடையாது. வினைத்தொகை 5 வினாடிகள் மட்டும்தான். வினைத்தொகை என்று சொல்லியிருக்கிறார். சரியான விடை எது என்பதை அடுத்த திரையில் காணலாம். அவர் வினைத்தொகை என்று சொல்லிவிட்டார். அழைக்கப்படுகிறது. 1 தெரிநிலை வினையச்சம், 2 பண்புத்தொகை, 3 வினைத்தொகை, 4 தெரிநிலை பெயரச்சம், 5 உவமை தொகை. பதில் தெரிந்தால் ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார். விடையும் சரியான விடையா என்று அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். ஐயா, சரியான விடையை சொல்லியிருக்கார் தேன்மொழி. நன்றி தேன்மொழி. தவறான பதில் தெரிநிலை பெரிய மதிப்பெண் கிடையாது. தெரிநிலை பெயரெச்சம் இது வினைத்தொகை அல்ல.
கணியன் பூங்குன்றனாருக்கு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வருமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் வல்லெழுத்துக்கள் மிகுமா மிகாதா? மிகாது. பதிலை அடுத்த திரையில் பார்ப்போம். மிகும் என்பது சரியான விடை. தவறான பதில் கணியன் பூங்குன்றனார். மதிப்பெண் இல்லை இதற்கு. வாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் ஊசு வண்டரே சொல்லிடாதீங்க, கேள்வி படிக்கணும். போன்றது ஈசன் விந்தை இடையடி நிழலே என்பதற்கு பதிலாக நீழலே என்று செய்யுளின் இறுதி அடியில் வருகிறது. தமிழ் கேள்வியை முழுமையாக படித்துட்டு தமிழ் இலக்கணத்தில் இதை எந்த அளபடையில் வகைப்படுத்தலாம்? 1 செயல் இசை அளபடை, இன்னிசை அளபடை 2, 3 சொல்லிசை அளபடை, 4 ஒற்றலடை அளபடை. இன்னிசை அளபடை. அடுத்த திரையில் என்ன பதில் என்று பார்ப்போம். இன்னிசை அளபடை சரியான விடை. சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க காக்கை அணியினர். சொல் விளை நிலன ஈதலே வித்தாக வன் சொல்களை கட்டு பாய்மை எருவாட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதர் என்றதோர் பைங்கூழ் சிறு காலை கேள்வி: இந்த பாடலை எந்த அணிவகையில் வகைப்படுத்தலாம்? 1 ஊமை அணி, 2 எடுத்துக்காட்டு ஊமை அணி, 3 உருவக அணி, 4 உயர்வு நவிர்ச்சி அணி. நாகேஸ்வரி எடுத்துக்காட்டு ஊமை அணி என்று சொல்லியிருக்கார். சரியான விடை அடுத்த திரை பார்ப்போம். உருவக அணி என்பது சரியான விடை. மதிப்பெண்கள் இல்லை. தவறான பதில். கேள்வி: கீழே உள்ள சொற்களில் எது இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று கூற இயலுமா? செந்தாமரை, இன்சொல், மாமரம், மூதூர். எழுந்து சொல்லுங்க. மாமரம். சரியான பதில காக்கை பாடினியார் அணி சொல்லியிருக்காங்க. அவங்க 10 மதிப்பெண்ணை பெறுறாங்க. எங்க தட்டினா எங்க அடி உடனே எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த ஃபைலை முதல்ல தூக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் எல்லாம் பேசலாம். மாமல்ல இல்லம்மா, என்ன விவரம்னு சொல்லாம நீ பாட்டுக்கு படபடன்னு போயிட்டு இருக்க. என்னம்மா விவரம்? அந்த ஃபைலை கண்டுபிடிச்சாச்சா? கேள்வி: படபட என்ற சொற்றொடரை தமிழ் இலக்கணத்தில் எப்படி வகைப்படுத்தலாம்? இரட்டை கிளவி. சரியான பதில். கணியன் பூங்குன்றனார் 10 மதிப்பெண்களை பெறுறாங்க. அடுத்து வரப்போவது திருக்குறள். காக்கை பாடினியார் அணி. கேள்வி: யார் தவத்தோடு தானமும் செய்பவரின் மிகவும் சிறந்தவர் ஆவான் என்று வள்ளுவர் வாய்மை அதிகாரத்தில் கூறுகிறார்? குறளையோ அல்லது அதன் பொருளையோ கூறலாம். உண்மையை பேசுகிறவங்க, வாய்மை பேசுகிறவங்க தான் தானமும் தவமும் செய்பவர்களை காட்டிலும் மிகவும் சிறந்தவர்கள். பதில் அடுத்த திரையில் பார்ப்போம். ஒருவன் சரியான பதில சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10 மதிப்பெண் நீங்க கொடுக்கலாம். அடுத்தது பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் நெல்லப்படும் அரும் பயன் ஆயும் அறிவினார் பயனில சொல்லாமை நன்று சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் பயனில் சொல் பராட்டு பராட்டுவனை மகன் எனல் மக்கட் பதடி எனல். கேள்வி: இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 குறள்களில் எது தவறானது என்று கூறவும். 5 நொடிகள். சீக்கிரமா சொல்லுங்க. இரண்டாவது குறள்.
என்னன்னு சொல்லுங்க. சரியாக சொல்லிட்டாங்க. கணியன் பூங்குன்றனார் அணி 10 மதிப்பெண்களை பெறுறாங்க. துணை நலம் ஆக்கம் தரும் வேண்டிய எல்லாம் தரும் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார். கேள்வி: கொடுக்கப்பட்டுள்ள 2 குறள்களிலும் விட்டு போனவைகளை கூறவும். இதுக்கு 10 வினாடிகள். எழுந்துருங்க. முதல் ஒன்று வந்து வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். வினை நலம். இரண்டாவது சொல்லுங்க. தெரியலையா? சரி, அடுத்த வினை நலம். அவங்க 5 மதிப்பெண்களை கொடுங்க. 5 மதிப்பெண் இல்லை. நன்றி. கணியன் பூங்குன்றனார் அணி. கேள்வி: நட்பாராய்தல் அதிகாரத்தில் எந்த செயல்பாட்டை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும்? அதாவது யமன் கொள்ற கடைசி காலத்தில் நினைச்சா கூட அது நம்ம உள்ளத்தை வருத்தும் என்று கூறுகிறது. 5 நொடிகள். தவறான நட்பு, தீ நட்பு. தீ நட்பு என்று சொல்லியிருக்கிறார். விடையை அடுத்தது. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கேடு வரும் காலத்தில் கைவிடுவது மட்டும்தான். நண்பனின் நட்பு மரணப்படுக்கையில் கிடந்தாலும் ஒருவனின் உள்ளத்தை தீ போல சுட்டு பொசுக்கும். சரியான. நடுவர்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் என்று. பரிமேல் அழகர் உரை. அக்குறிப்பு இருவே மிடையும் தோன்றிய அன்பு பயிர் வளர அதன் கண் அவள் வார்த்த நீராயிற்று. கலைஞர் மு. கருணாநிதியின் உரை. அந்த செயல் அவள் என் மீது கொண்ட அன்பு பயிருக்கு நீராக இருந்தது. கேள்வி: காமத்துப்பால் அதிகாரம் 110 உள்ள அந்த செயல் அல்லது அக்குறிப்பு என்னவென்று கூற இயலுமா? 10 வினாடிகள் அல்லது 15 வினாடிகள் கூறலாம். எழுந்து நின்று சொல்லுங்க பதில. எழுந்துருங்க. இது துணைவர் வராம காத்திருக்கிறது. அதான் சரியான. கண்ல நீர் வந்து நோக்கினாள் நோக்கி சரியான விடை இல்லை. நடுவர்கள் சரியான விடை இல்லை. குறள் விளக்கம். நான் பார்க்காத போது என்னை. கணியன் பூங்குன்றனார். கேள்வி: கனவு நிலை உரைத்தல் அதிகாரத்தில் நீங்களர் மண் என்று முடியும் குறளையோ அல்லது அதன் பொருளையோ கூற இயலுமா? பதில் தெரிஞ்ச எழுந்து உடனே சொல்லுங்க. பொருள் கூட சொல்லலாம். கனவு நிலை உரைத்தல் அதிகாரத்தில் எழுந்துருங்க தெரிஞ்சவங்க. 5 நொடிகள் மட்டுமே உங்களுக்கு. எழுந்து முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒன்று நம்மளுடைய அந்த இது இருக்கு, பாடல் இருக்கு. கேள்வியை பதில் சொல்லாம விட்டுறாதீங்க. எழுந்து முயற்சி செய்யுங்க. நேரம் முடிவடைந்தது. மதிப்பெண்கள் இல்லை. நனவு மட்டும் திடீரென வந்து கெடுக்காமல் இருந்தால் கனவில் சந்தித்த காதல பிரியாமலே இருக்க முடியுமே. குண்டலகேசி வாசிப்பாளர்கள் தயாராக இருங்க. முயற்சி பண்ணுங்க. முடியலனாலும் முயற்சி பண்ணுங்க. படிச்சது ஞாபகம் வரலன்னா முயற்சி பண்ணுங்க. வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும் அதை அடித்து கொள்ள நேருமே. கேள்வி: நீங்கள் கேட்ட இந்த பாடலுக்கும் குண்டலகேசி கதைக்கும் உள்ள பொருத்தத்தை சுருக்கமாக கூற முடியுமா? அவசரப்படாம 15 வினாடிகள். திருடனை வந்து நம்ம திருத்த நினைச்சாலும் அவனுடைய
அவனுடைய செயல் வந்து திருத்த முடியாது. அன்பினால் திருத்த முடிஞ்ச அளவு பாம்பும் அதே மாதிரி தான். பாம்புக்கு நம்ம என்னதான் பால் வார்த்து கொடுத்தாலும் அது நம்மளை கொட்டும். அது மாதிரி திருடனை நம்ம வந்து எவ்வளோதான் அன்பு செலுத்தினாலும் அவனுடைய உள் மனசில் இருக்க அந்த திருட்டு புத்தியை நம்மளால் இது பண்ண முடியாது, விரட்ட முடியாது. அடுத்த திரையில் சரியான பதிலா கணியன் பூங்குன்றனார் அணி குண்டலகேசி. கேள்வி: குண்டலகேசி காப்பிய உட்கருத்தை எளிமையாக எடுத்து கூறும் ஒரு திருக்குறள் இருக்கிறது, அதை கூற முடியுமா? குண்டலகேசி காப்பிய உட்கருத்தை 5 நொடிகள், மிக எளிமையானது, சிந்தித்து பாருங்கள். எழுந்து நின்னுருங்க, முயற்சி பண்ணுங்க. குண்டலகேசி காப்பிய உட்கருத்தை எளிமையாக எடுத்து கூறும் திருக்குறளை கூட முடியுமா? அதில் இருக்க படங்கள் கூட உங்களுக்கு பயன்படலாம். நன்றி. தீயினார் சுட்டபோல் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. நெருப்பு சுட்டு புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்ட தீட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. அடுத்த சாகித்ய அகாதமி விருதுகளுடைய கேள்விகள். வாசிப்பாளர்கள் தயாராக இருங்க. கேள்வி: கீழே உள்ள 4 பட்டியலில் ஒன்று தவறானது. தவறான பட்டியல் எதுவென கூறவும். நல்லா 15 வினாடிகள். யாராவது ஒருவர் எழுந்து சொல்லுங்க. முதல் சொல்ற பதில் தான் எடுத்துக்கப்படும். 4வது அடுத்த திரையில் பார்ப்போம் எது சரியான பதில் என்று. 4வது தான் தவறானது. தவறானது கேட்டது. அடுத்து தவறானது 4வது. 3வது மதிப்பெண் கிடையாது. அடுத்தது கேள்வி: இங்கே உள்ள 4 பட்டியலில் ஒன்று தவறானது. தவறான பட்டியல் எதுவென்று கூறவும். சரியாக தவறான பட்டியலை கூறவும். எழுந்து பதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த திரை வருவதற்குள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 2 என்பது சரியான பதில சொல்லிட்டாங்க. ஏதோ தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு தெரியல, வாங்கிட்டாங்க மதிப்பெண்ணை. தெரிஞ்சுதான் சொன்னோம். ஜோடி க்ரூஸ். அடுத்தது விவேக சிந்தாமணி கேள்விகள். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பாலன்னம் அவசரப்படாதீங்க, கேள்வி படிக்கலாம். கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. கேள்வி: விவேக சிந்தாமணி பாடல் எண் 3இல் விட்டுப்போன சொற்களையோ அல்லது அதன் பொருளையோ கூற இயலுமா? ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலன்ன முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகுந்தானே. பதில் தான். அடுத்து சரியான பதிலா சொல்லிட்டாங்க. 10 மதிப்பெண் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரது ஆகுமே. அதாவது கீழான குணம் கொண்ட அறிவில்லாதவர்க்கு கல்வியால் தான் பயின்ற நூல்களின் ஞானத்தை எடுத்து கூறினால் அது துன்பத்தை உண்டாக்கும் என்ற கருத்தை விளக்க விவேக சிந்தாமணி 6வது பாடலில் கூறும் எடுத்துக்காட்டு என்னவென்று கூற இயலுமா? ஒரு வேடன் பக்கத்துல வச்சுங்க, எனக்கு காது கேட்காது. வேடன் ஒலி வாங்கிய பக்கத்துல வச்சுட்டு பேசுங்க. வேடன் வேட்டையாடையில போகையில யானைய அம்பு எதிரப்ப. தவறான விடை. குரங்கும் குருவியும். குரங்கு மரத்தில் ஏறி அந்த குருவி கூட்ட பிச்சுது. ஞானமும் கல்வியும். மதிப்பெண் கிடையாது.
தவறான விடை. தன்னை போல ஏன் ஒரு கூடுகள் ஒரு இருப்பிடம் அமைத்து பாதுகாப்பாக வாழக்கூடாதான்னு கேட்க. கோபம் கொண்ட குரங்கு குருவியின் கூட்டை தீத்தது. அடுத்தது அறநெறிச்சாரம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார், கடைசி வரை யார். அறம் தான் செய்த ஒரு அறம். கேள்வி படிக்கட்டும். கேள்வி: முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் பாடல் எண் 14 எது கடைசி வரை துணையாக நிற்கும் என கூறுகிறது? தெரிந்தும் அறமே துணை. ஸோ அறம். எழுந்து சொல்லி. சரியான விடை. அடுத்து காக்கை பாடினியார் அணி 10 மதிப்பெண்களை பெறுறாங்க. நல்லா படிச்சிருக்கீங்களேன்னு குடும்பத்துல பொண்ணு பார்க்க வந்தா நீங்க என்னடானா இவ்வளோ சொல்ல வரதை முழுசா சொல்லிடுங்க. இந்த மாதிரி வார்த்தைலாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்க? கருப்பா பிறந்தது என்னோட தப்பான்னு தானே? இல்லைங்க, நான் கருப்பா இருக்கேன்னு நினச்சி என்னைக்கும் கேவலமா நினச்சதில்லை. நீங்க ஏன் வெள்ளையா இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற எதுக்கு? புருஷன் பொண்ணாட்டியுமா நல்லது கெட்டது நடந்து போகும்போது பார்க்குறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து என்னடா வெள்ளையாக்க பையனுக்கு இவ்வளோ கருப்பாக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேன்னு சிரிச்சு பேசக்கூடாது பாருங்க. அதுக்காக தான். ஓ, அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுதான் நீங்க வாழ்றீங்க. உங்களுக்காக நீங்க வாழல, கரெக்டா? கேள்வி: ஆனா நான் அப்படி இல்லைங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்வேன். மற்றவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். அவங்க யாரு என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு? இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் கருப்பா இருக்கேன்னு நினைச்சு கவலைப்பட்டதும் இல்லை. முனைப்பாடியார் இயற்றிய தன்னில் பிரிது என்று தொடங்கும் அறநெறிச்சாரம் பாடல் எண் 77 எடுத்துக்கூறும் கருத்துக்கும் இந்த காணொளியில் கண்ட செய்திக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று கூற இயலுமா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல? இந்த உலகமே வந்து ஆனா கலரை வச்சு மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு நீங்க உண்மைன்னு தெரிஞ்ச ஒருத்தன் அது உங்களுக்கும் நல்லது இல்ல, பட்டாலுமே கூட அது நல்லது. உண்மையை மாற்ற முடியாது. பிடிக்கலன்னு நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நானே போய் எது சொல்லட்டுமா? உனக்கு என்ன உண்மைன்னு தோணுதோ அதை உறக்க பேசணும். உலகமே எதிர்த்தாலுமே கூட அந்த மாதிரி. அடுத்த திரையில் பார்ப்போம். சரியான பதில்: தன்னை பிறருக்கு தலைவனாக செய்து கொள்பவனும் அவனே ஆவான், தன்னை மற்றவருக்கு தாழ்ந்தவனாக செய்து கொள்பவனும் தானே ஆவான். அடுத்து அது நடுவர்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறோம். கேள்வி: பிறருக்கு வழங்காமல் வைத்து உண்பவனின் செல்வத்தை பூத்தலின் பூவாமை நன்றி என்று விளக்கும் குமரகுருபரர் பொன்மலர் நாற்றம் உடைத்து என்று எதை கூறுகிறார்? அதை குறிப்பறிந்து உய்த்துணர்ந்து நாம் கல்வி கற்பதுடன் சேர்த்து அதை விளக்கமாக மற்றவருக்கு எடுத்துக்காட்டும் வல்லமை இருந்தால் அது பொன்மலருடன் சேர்ந்து பொன்மலருடன் நறுமணமும் சேர்ந்தது போலாகும். 10 மதிப்பெண் காக்கை பாடினியார். கணியன் பூங்குன்றனானே. கேள்வி: ஏற்றார் எரிகால் முகத்து, அதாவது காற்று வீசும் பாதுகாப்பு இல்லாத இடத்தில் விளக்கை ஏற்றி வைக்கக்கூடாது இல்லைங்களா என்ற கருத்தை விளக்க நீதிநெறி விளக்கம் பாடல் எண் 49 குமரகுருபரர் என்ன கூறுகின்றார்? அதாவது விதி மட்டுமே வாழ்க்கை, விதியினால எல்லாமே இருக்குதுன்னு நம்ம நினைக்காம விதியை நம்ம மதியால் நம்ம முயற்சியால் கணியன் பூங்குன்றனார் பெறுகிறார். நீதி வெண்பா வாசிப்பாளர்கள். கேள்வி: நலிந்தாலும் உத்தமர்பால் நற்குணமே தோன்றும் நயந்து என்ற கருத்தை எப்படி நீதி வெண்பா பாடல் எண் 64 எடுத்து கூறுகிறது? பொன்னும் கரும்பும் புகழ்பாலும் சந்தனமும் இந்த இவைகளுடைய குணங்களை அதை நமக்கு வெட்டினாலும் சரி அதை காய்ச்சினாலும் சரி அது மாறாது. அதே போல் பெரியோர் குணமும் சரியான பதில சொல்லி மாறாது. காக்கை பாடினியார் அணி 10 மதிப்பெண்களை பெறுகிறாங்க. அடுத்தது
கேள்வி நீதி வெண்பா பாடல் எண் 46 விட்டு போனதை கூற இயலுமா? பொருளையும் சொல்லலாம். எழுந்து முயற்சி செய்யுங்க, தவறா இருந்தாலும் பரவாயில்ல. எது துன்பம் அப்படின்னு சொல்லுங்க. 5 நொடிகள். ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்க. முயற்சி செய்யுங்க, நேரம் போயிட்டு இருக்கு. ஒருவருக்கு கல்வி வழங்காமல் இருக்கிறது. ஒருவர் கல்வி பிறர்பால் இழந்தாலும் துன்பம். சரி, தவறான விடை. தவறான விடை. மதிப்பெண் கிடையாது. கணியன் பூங்குன்றனார் பிறர்பால் இழத்தல், அதுதான் சரியான விடை. புறநானூறு வாசிப்பாளர்கள். தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும், தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும், மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும். அடுத்த 2 அடிகளையோ அல்லது அவைகளின் பொருளையோ கூற இயலுமா? எழுந்து 10 வினாடிகள். எழுந்துருங்க. எழுந்து முயற்சி செஞ்சு சொல்லிருங்க, நேரம் ஆயிட்டு இருக்குது. தேய்தல் உண்மையும் மதிப்பெண் கிடையாது, பதில் சொல்லல. தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும், மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும், அறியாதோரையும் அறிய காட்டி அறி. கணியன் பூங்குன்றனார் அணியினுடைய கேள்வி, கபிலர் பாடிய பணிவரை நீ வந்த பாசிலை பலவின் விடுபட்டுள்ள சொற்கள் சீர்கள். மடங்கா விளையுள் நாடு கிளவோயோ. புறநானூற்று பாடல் 200 வரும் வரலாற்று செய்தியை மட்டும் சுருக்கமாக சொன்னால் போதும். இது பாறை மகளிரை விச்சிக்கோக்கு திருமணம் செய்து கொள்வதற்காக கபிலர் சொல்றாரு, நான் அந்தணன், நீ இந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்ற பாடல்ல வர்ற இந்த அடிகள். சரியான விடை என்று அடுத்த திரையில் பார்ப்போம். பத்து மதிப்பெண்கள். சரியான பதில். அவளை ஏற்றுக்கொள்ள சொல்லி கேட்கிறார். குறுந்தகை வாசிப்பாளர்கள். கேள்வி சிறைக்குடி ஆந்தையா பாடிய பூவிடை படினும் புன்மை நாம் உயர்க்கே. குறுந்தொகை பாடல் 57 உள்ள தலைவியின் கூற்றை சுருக்கமாக கூற இயலுமா? 15 வினாடிகள். கார்காலத்தில் தன்னை விட்டு தனிமையில் வாடிட்டு இருப்பாங்க தலைவி. அப்போ தலைவன் கிட்ட அதே கார்காலமும் தனிமையும் அவரையும் வாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனிமை அவரையும் வாட்டும், இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கும், அதனால அவரை நினைவு கூர்ந்து வந்துடுவாங்க. அடுத்த திரையில் பார்ப்போம். சரியான பதிலா? சரியான பதில் தான். மகன்றில் பவர் தான் சரியான வருகிறது. நடுவர்களுடைய தீர்ப்புக்கு விட்டுறோம். கேள்வி கணியன் பூங்குன்றனாருக்கு. இடைக்காடனார் பாடிய குறுந்தொகை பாடல் 251 தலைவியை ஆற்றுப்படுத்தும் தோழியின் கூற்றை சுருக்கமாக கூற இயலுமா? இது கார்காலமே அல்ல அப்படின்னு தோழி ஆற்றுப்படுத்துகிறா. எப்படின்னா, முந்தைய கார்காலத்தில் பெய்யாமல் விட்ட மழையை இப்போது பெய்கிறது. எதற்காக பெய்கிறது என்றால், மேகம் மீண்டும் அந்த நீரை மேலே சென்று கொள்வதற்காக பெய்கிறது. பிடவ மலர்கள் பூத்திருக்கின்றன, ஆனால் இது கார்காலம் இல்லை அப்படின்னு சரியான பதில். சரியான விடை. கணியன் பூங்குன்றனார் அணி 10 மதிப்பெண்களை பெறாங்க. அடுத்து நாலடியார் வாசிப்பாளர்கள் தயாரா இருக்காங்க. கொலைஞர் உலகிலே ஆமையை விட்டு நெருப்பை மூட்ட அந்த ஆமையானது தனது நிலையை உணராது அந்த உலை நீரில் விளையாடுவதை நாலடியார் பாடல் பேதைமை 331 கேளுங்க. கொலைஞர் உலை ஏற்றி தீமடுப்ப ஆமை நிலையறியாது
அந்நீர் படிந்தாடியற்றே. யமன் வந்து நம்ம உயிரை எடுக்கும் காலத்தை குறிக்கிறதுக்காக சொல்லுது. அது தெரியாமல் பேதமையாக ஆமை இந்த நீரில் விளையாடுறது மாதிரி இருக்குது நம்ம அப்படின்னு பேதமை. அடுத்த திரையில் பார்ப்போம். சரியான விடைதான். 10 மதிப்பெண்கள் பெறாங்க. நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் நுக்கப்படுவனை எண்ணர் பலர்நற்ற வாழ்வார் குடிகொழுத்த கண்ணும் கொடுத்தும் மாக்கள். கேள்வி: குடிகொழுத்த கண்ணும் கொடுத்து உண்ணா மாக்களை நாலடியார் பாடல் 96 எதற்கு ஒப்பிடுகிறது? சுடுகாட்டில் இருக்கிற ஒற்றை ஆண் பனைமரத்திற்கு. சரியான விடை. சரியான பதில். 10 மதிப்பெண்ணுக்கு கணியன் பூங்குன்றனாருக்கு கொடுக்கணும். நான்மணி கடிகை வாசிப்பாளர்கள் தயாராக இருங்க. பண் அதிர்பின் பாடல் அதிர்ந்து விடும் என்று கூறும் நான்மணி கடிகை பாடல். பெற்றான் அதிர்பின் கற்றான் அதிர்பின் மண் அதிர்பின் என்னவெல்லாம் நடக்கும் என்று கூறுகிறது. 10 வினாடிகள். கணவன் ஒழுக்கத்தில் தவறினால் அவள் மனைவி வந்து வாழ்க்கை தவறாகிவிடும். ஒருத்தவங்க தான் சொல்லணும். இதுக்கு 5 மதிப்பெண்கள் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா முழுமையான பதில் கிடையாது. கைத்து இல்லார் நல்லவர் கைத்து உண்டாய் காப்பாரின் வைத்தாரின் நல்லர் வறியவர் பைத்து எழுந்து வைதாரின் நல்லர் பொறுப்பவர் செய்தாரின் நல்லர் சிதையாதவர். கேள்வி: செய்தாரின் நல்லர் சிதையாதவர் என்ற செய்யுளடிக்கு பொருள் கூற இயலுமா? நான்மணி கடிகை பாடல் படித்தவர்கள், தெரிந்தவர்கள் சொல்லலாம். செய்கின்ற செயலை மிக சரியாக செய்தவர்கள், என்ன மாதிரியான தளர்வு வந்தாலும் சிதையாதவர்கள். செய்தாரின் நல்லவர் சிதையாதவர், பிறருக்கு உதவி செய்பவரை விடவும் செய்நன்றி மறவாதவர் என்றுதான் நடுவன் கருத்தது. மதிப்பெண்கள் இல்லை. மதிப்பெண் கிடையாது. இன்னா 40. அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா, மரமணத்தார் ஞாட்பில் மடிந்து ஒழுகல் இன்னா. இன்னா கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல். கேள்வி: இன்னா 40 பாடல் எண் 6 விட்டு போன சீர்களையோ பொருளையோ கூற இயலுமா? இடும்பை உடையார் கொடை இன்னா. சரியான பதிலை காக்கை பாடினியார் அணி சொல்லியிருக்காங்க. 10 மதிப்பெண்ணை பெற்றுட்டாங்க. நரிய மலர் பெரிது நாராமை இன்னா, அரியான் வினாப்படுதல் இன்னா. ஆங்கு இன்னா சிறியார் மேல் செற்றம் கொளல். கேள்வி: இன்னா 40 பாடல் எண் 37 விட்டு போனவற்றை கூற இயலுமா? கணியன் பூங்குன்றனார் அணி 5 நொடிகள். வைத்துக்கொண்டு கொடுக்காமல் இருப்பது. இல்ல, கரையை தெரியாதவன் நீரில் இறங்கி செல்லுதலுக்கு துன்பமா? தவறான விடை. எந்த இம்மூவருடன் நட்பு கொள்ளுதல் நன்மை தருவதாகும் என்று திரிகடுகம் பாடல் 12 கூறுகிறது. சொல்லலாம். தாளாளன், வேளாளன், கோளாளன். வேளாளன் வந்து விருந்து இருக்கையில் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கிறவங்க. தாளாளன் என்பது நல்ல முயற்சி பண்ணுறவங்க, கடன் இல்லாதவங்க இருக்கவங்க. கோளாளன்றவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறவங்க, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சவங்க. அந்த 3 பேரோட நட்பு வந்து ரொம்ப இனிமையானதுன்னு சொல்கிறாங்க. சரியான பதில் தான். அடுத்த திரையில் பார்ப்போம். சரியான பதில். காக்கை பாடினியார் அணி 10 மதிப்பெண்கள் பெறாங்க.
கேள்வி கணியன் பூங்குன்றனார் அணிக்கு. திரிகடுகம் பாடல் என்பது எவைகள் மூன்றும் புதரில் தூவிய வித்துக்களாகும் என்று கூறுகிறது? புதர்ல தூவின எந்த வித்துக்கள்? முயற்சி செய்யுங்க, நீங்க பதில் சொல்ல முடியும். திரிகடுகம் பாடல் எண் 80ல 3 இருக்கும். அதுல புதர்ல தூவின வித்துக்கள்னு எதை சொல்றாங்க? 5 வினாடிகள். 5 நொடிகள். முயற்சி பண்ணலாம் இல்லையா? எளிமையான பதில் தான். சரி, மதிப்பெண்கள் இல்லை. மதிப்பெண் கிடையாது கணியன் பூங்குன்றனார். தேவாரம் வாசிப்பாளர்கள் திருவாசகம். 5 வினாடிகள் மட்டுமே. இல்ல கேள்வி இன்னும் படிக்கல. இந்த பாடல் எந்த சமய இலக்கியத்தில் வருகிறது? தேவாரமா திருவாசகமா? திருவாசகம். திருவாசகம் என்பது அடுத்த திரையில் பார்ப்போம். திருவாசகம் என்பது சரியாக சொல்லியிருக்காங்க. காக்கை அணி 10 மதிப்பெண்கள் பெறும். அடுத்து கணியன் பூங்குன்றனார் அணி பாடலை கவனியுங்கள். திருவாசகம். இதோ எந்த சமய இலக்கியத்தில் இந்த பாடல் வருகிறது? தேவாரமா திருவாசகமா? திருவாசகம். விடை திருப்பொருட்சிலத்துல வருது இந்த பாடல். சரியான விடை 10 மதிப்பெண்கள். கணியன் பூங்குன்றனார் அணி 10 மதிப்பெண்கள் பெறாங்க. தமிழ் சிறுகதைகள் வாசிப்பாளர்கள் தயாராக இருங்க. அவளை அவமரியாதையாக பேசினால் தெரியும் செய்தி. என்னன்னு நினைச்சுட்டு இருக்கே? அன்னைக்கு என் குழந்தை மட்டும் தன் மேன்மையையே பெருசுன்னு நினைச்சு போயிருந்தான்னா இப்போ நீங்கள்லாம் என்ன நிலையில் இருந்திருப்பேளோ யார் கண்டது? உங்களுடைய இந்த MA BA எல்லாம் அவன் கொடுத்த பிச்சைடி. ஞாபகம் இருக்கட்டும், இது அம்மாவின் குரல். அம்மாவின் இந்த ஆவேச குரல் எழுத்தாளர் R. சூடாமணியின் எந்த கதையில் வருகிறது? 5 வினாடிகள். எழுந்து நின்று சரியான பதில சொல்றேங்க. சத்தமா சொல்லுங்க. நேரம் சொல்லுங்க. நேரம் ஆகிறது. சொல்லுங்க பதில. சூடாமணி என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த திரையில் பார்ப்போம். அவங்களுடைய பெயர் சொல்லல. அடுத்த திரை பார்க்கலாம். மதிப்பெண்கள் இல்லை. அடுத்த திரையை பார்க்கலாம். தோழமை என்பது தவறான. இது அடுத்தது நான் கணியன் பூங்குன்றனார் அணிக்கு. கிரண்காவ் ஆலை கட்டிடம் இடிக்கப்பட்டு அங்கே பேங்காக் போன்றதொரு குடியிருப்பு பகுதி எழும்புகிறது. அதில் 2வது மாடியில் ஒரு வீட்டை வாங்கி கொண்டு கதை சொல்லி குடியேறுகிறார். முதியவர்களின் மரணங்களும் குடியிருப்பு பகுதிகளின் அழிவுகளும் இந்த சிறிய கதை முழுவதும் நிரம்பி வழிகின்றன. இந்த நிகழ்வுகள் எழுத்தாளர் அம்பையின் எந்த சிறுகதையில் வருகின்றன? சாம்பல் மேல் எழுப்பிய நகரம். யாராவது ஒருவர் சொல்லுங்க. சாம்பல் மேல் எழும் நகரம். சரியான பதில சொல்லி 10 மதிப்பெண்கள் பெறாங்க. நீங்கள் கேட்ட இந்த திருக்குறள் எழுத்தாளர் புதுமைப்பித்தன் எழுதிய எந்த சிறுகதையில் வருகிறது என்று கூற இயலுமா? பதிலா சொல்றீங்களா? சரியான பதிலா? சரியான பதிலா சொல்லியிருக்காங்க. 10 மதிப்பெண்கள் கொடுக்கணும். கணியன் பூங்குன்றனார் அணி. அன்னைக்கு சாயங்காலம் வராந்தாவுல அவனை பாக்குற வரைக்கும் அவன் முன்னாடி இந்து நின்று விம்மி விம்மி அழுதுகிட்டு இருந்தான். இந்து கேள்வி, நீங்கள் பார்த்த கேட்ட இந்த நிகழ்ச்சியை வைத்து இந்த கதையின் பெயரையும் யார் அதன் படைப்பாளி என்றும் கூற முடியுமா?
ஆசைப்பட்டு நான் உன்னை கதையின் படைப்பாளி ஜெயகாந்தன். கதையின் பெயர் வந்து புதிய வார்ப்புகள். பழைய சம்பவம் விடை அடுத்த திரையில் பார்ப்போம். சரியான பதிலை சொல்லி கணியன் பூங்குன்றனார் அணி 10 மதிப்பெண்ணை பெறுறாங்க. நாட்டு நடப்பு, சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள். இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவாகி இருக்கிறது என அறிவித்துள்ளார் நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி PVR சுப்பிரமணியம் அவர்கள். வினா: ஆயோக் என்றால் கமிஷன் என்று பொருள். நிதி NITI என்றால் என்ன? NITI என்றால் என்னன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 15 வினாடிகள். 5 வினாடிகள். சொல்லலாம், சத்தமா சொல்லுங்க. ஒளி வாங்கி வேலை செய்யல. நேஷனல் அடுத்த திரையை போடுங்க. சரியான பதிலான்னு பார்க்கலாம். தவறான பதில் மதிப்பெண் கிடையாது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் சராசரியாக சமூக வலைதளத்தில் நாள்தோறும் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று தெரியுமா? 1 1 மணி நேரம், 2 1.5 மணி நேரம், 3 2.5 மணி நேரம், 4 3 மணி நேரம். ஒருவர் எழுந்து பதில் சொல்லுங்க. 2.5 மணி நேரம். சரியான பதில் போடு. விடை அடுத்த திரையில் 2.5 மணி நேரம். சரியான பதிலை சொல்லி 10 மதிப்பெண்களை கணியன் பூங்குன்றனார் அணி பெறுறாங்க. நாட்டு நடப்பு, அரசின் திட்ட பெயர்கள்: குரு உற்சவ், உஜ்வாலா யோஜனா, மான் கி பாத், சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கார் யோஜனா, சர்வ சிஷ்யா அபியான், பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. நடுவண் அரசின் திட்டங்களை இப்படி இந்தி மொழியிலேயே வெளியிடுவதன் நோக்கம் என்னவாக இருக்கும்? 1 எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ள, 2 தேசிய மொழியில் மட்டும் பெயர் சூட்ட, 3 இந்தி திணிப்பு வன்முறை, 4 அரசியல் சட்டம் கூறுவதால். 3 இந்தி திணிப்பு வன்முறை. காக்கி பாடினியார் அணி 10 மதிப்பெண்களை பெறுறாங்க. நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். 50வது வினா. கேள்வி: ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருட்டிணன் அவர்கள் 12ஆம் முறையாக தொடர்ந்து வேலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று கூற இயலுமா? விடை சொல்பவர்கள் எழுந்து நின்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது திறந்த வெளி வினா. தமிழின் தொன்மை மேல்மேலும் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காகவா? சரியான விடை. 10 மதிப்பெண்களை அடுத்த திரையில் பார்ப்போம். கடந்த 8 ஆண்டுகளாக கீழடி பெருமையை நிலைநாட்ட போராடி வரும் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் பணியாற்றி வரும் அவரை பாதுகாப்போம். சரியான விடை. Keenady excavation has found problems right from the beginning. In 2016, when the ASI sought funding for a 3rd season, the union government stalled the approval. By 2017, Amarnath was abruptly transferred to Assam, a move that many see as politically motivated. Amarnath's replacement, PS Sriraman, oversaw the 3rd season. After excavating just 500 square meters, he submitted a report that there were no significant findings and no connection between Keeladi and Indus Valley civilization. This didn't sit right with many people. A PIL was filed and the Madras High Court asked the Tamil Nadu government if it wants to take over. And the Tamil Nadu government in 2018 did just that. Since then, the excavation has moved rather fast.
In 2023, Amarnath submitted a detailed உங்களுடைய 92-page report. பொறுமைக்கும் ஆர்வத்திற்கும் மிக்க நன்றி. நடுவர்கள் மதிப்பெண்களை இறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நொடிகளில் எந்த அணி இந்த நிகழ்வின் நோக்கம் வெற்றி தோல்வி அன்று நீங்களும் இலக்கியம் படிக்க முடியும். இவர்கள் வழியாக நாமும் இலக்கியம் படிக்கலாம், இலக்கியத்தை பரப்ப வேண்டும், இலக்கியத்தை படித்து உணர வேண்டும் என்பதுதான் ஒழிய இதில் வெற்றி தோல்வி இல்லை. நீங்களும் இலக்கியம் படிக்கலாம். அடுத்த ஆண்டு நிகழ்வில் நீங்களும் வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பொறுமைக்கும் ஆர்வத்திற்கும் மிக்க மிக்க நன்றி. இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம நடுவர்களை மேடைக்கு அழைத்து விடலாம். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இவர்கள் தொடர்ந்து இலக்கியங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா இணையமர்ல சொன்னாங்க, செந்தலை கௌதமேன் ஐயா புலவர் சொன்னாங்க, இலக்கியம் படிப்பவர்களுக்கு மனநோய் இல்லை அப்படின்னு காலையில சொன்னாங்க. இவர்கள் அத்தனை பேருக்குமே மனநோய் வராது. அதனால இவங்க எல்லாருக்கும் ஒரு பலத்த கரகோஷங்களை கொடுங்க. அனைவரும் 3 மாதங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு 2 முறை 4 முறை ஒருங்கிணைத்து கூட்டத்தில் பயின்றிருக்கிறாங்க. மதிப்பெண் போட்டு மேடைக்கு வந்துருங்க. நீங்க எல்லாம் மேடைக்கு வந்துருங்க. ஐயா ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள், சு வேணுகோபால் அவர்கள், செந்தலை கௌதமன் அவர்கள் எல்லாரும் மேடைக்கு வாருங்கள். வந்து வாசிப்பாளர்களை மரியாதை செய்யுங்கள். அவங்களுடைய எதுவை சொல்லிடுங்க. கொஞ்சம் பின்னாடி போ. ஐயா அங்கெல்லாம் வரட்டும். கொஞ்சம் பின்னாடி போயிடலாம். ஏன்னா அவங்க வந்து பேசட்டும். கொஞ்சம் பின்னாடி போ. கொஞ்சம் நல்லா. நான் முன்பு சொன்னது போல காக்கை பாடினியார் அணி வென்றதா, கணியன் பூங்குழலார் அணி வென்றதா அல்ல, தமிழ் வென்றிருக்கிறது. இவ்வளோ பேர் சேர்ந்து 3 மாதங்கள் தொடர்ந்து படிச்சிருக்கிறாங்க. இவங்க வென்றுட்டாங்கன்னா தமிழ் வென்றுச்சுன்னு அர்த்தம், வென்று விடும் என்ற அர்த்தம். அதனால நம்ம எல்லாரும் வந்து இவங்களுக்கு மீண்டும் மீண்டும் கரவொலிகளை எழுப்பிக்கொண்டே இருப்போம் இன்னும் சிறிது நேரங்களில். ஐயா வாங்க, ஐயா மேடைக்கு வாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. பழமை ஐயா அண்ட் நடுவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படும். செந்தலை கௌதமன் ஐயா, உங்களுடைய கருத்து கணிப்பு நோக்கர்கள் சார்பாக 2 மணித்துளிகளுக்குள் நேரம் ஓடிவிட்டது என்று சொல்கிறார்கள். 1 மணித்துளிக்குள் உங்களுடைய கருத்தை வழங்கினால் சிறப்பாக இருக்கும். நடுவர்கள் இப்போது மதிப்பெண்களுடைய மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னது போல் வெற்றி தோல்வி அல்ல. இந்த அணிகள் 2ம் எதிர் அணிகளும் அல்ல. இவைகள் இணை அணிகள். கடந்த 3 மாதமாக பயிற்சி பெற்று மிகச்சிறப்பாக வினாக்களுக்கு விடையளித்தவர்களுக்கு உங்கள் சார்பாக மறுபடியும் உங்களுடைய கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 24-25க்கு சந்தேகம் சொன்னாங்க. 24-25 அனைவருக்கும் வணக்கம். காக்கை பாடினியார் அணி, கணியன் பூங்குன்றனார் அணி 2 அணியாக பிரிந்து சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், புதின இலக்கியம், சிறுகதை இலக்கியம், நாட்டு நடப்பு எதையும் விடலை. எல்லா துறை சார்ந்த கேள்விகளையும் கேட்டு அதில் பலவற்றுக்கு எங்களுக்கே விடை தெரியாது. அவ்வளோ அருமையாக விடை சொன்னார்கள். எல்லோரையும் வியக்க வைத்தார்கள், எங்களையும் வியக்க வைத்தார்கள். ஏறத்தாழ 3-4 மாதங்களுக்கு மேல் அவர்கள் எடுத்துக்கொண்ட உழைப்பினுடைய பயன் இது. அறிவிப்பாளர் சொன்னார், இலக்கியம் படித்தவர்களுக்கு பொழுது போகவில்லை என்ற ஒரு எண்ணம் வராது. ஒரு பாட்டை அப்படியே மனத்திரையில் கொண்டு வந்தீங்கன்னா விமானத்தில் சென்றாலும் எந்த வாகனத்தில் சென்றாலும் அதை நினைக்கிற பொழுதே ஏற்படுகின்ற இன்பம் பொழுது போகவில்லை, சலிப்பாய் இருக்கிறது, போர் அடிக்கிறது, இந்த சொற்களுக்கே இடமில்லாமல் போய்விடும். அதைவிட முக்கியம், இலக்கியம் படிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களுக்கு உணர்ச்சி சார்ந்த நோய்கள் வராது. இரத்த அழுத்தம், சர்க்கரை, நரம்பு தளர்ச்சி, இவையெல்லாம் எமோஷனல் டிசீஸ். வாசிக்கின்ற பழக்கம் இருக்கின்றவர்களுக்கு இந்த நோய்கள் வீரியமாக வராது, வந்தாலும் வீரியமாக இருக்காது. இத்தனை பயன்களையும் உள்ளடக்கியது தான் இந்த போட்டி. இந்த நல்ல போட்டியை காணுகின்ற வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய
அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சி 18 ஆண்டுகளாக நடத்தி வரோம். இதில் நன்றி சொல்ல வேண்டியது முதலாவது இதில் கலந்துக்கிட்டு அவங்க இருக்க இந்த நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தவறாமல் 3 மாதங்களாக அந்த கூட்டங்களில் கலந்து அவங்களுக்குள்ள உரையாடி நல்லா பண்ணாங்க. இது ஒரு இலக்கியம் படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறது தான். தெரியுமா தெரியல, யாருக்கு பரிசெல்லாம் கிடையாது இதுக்கு. அதுபோக இதில் பயிற்சி அளித்த அத்தனை பேர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி இலக்கிய ஆளுமைகள் இவங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்மளை பெருமைப்படுத்துகிறாங்க. இதில் சொல்லப்படுறீங்கன்னா அவங்க ஐயா வேணுகோபால் அவங்க அந்த தோழமை நாவல்லேருந்து நாங்கள் ஒரு கேள்வியே வந்திருக்குது. அதுக்கு பிறகு இந்த 2 அணித்தலைவிகள் கொஞ்சம் பாருங்கள், அணித்தலைவிகள் 2 பேரும் அயராத உழைப்பு அணித்தலைவிகள், அவங்களுக்கு நன்றி. அதுபோக இந்த நிகழ்ச்சிக்கு பின்புலமாக எங்களுக்கு ரொம்ப உதவி புரியக்கூடிய எனது நீண்டகால நண்பர் பழமை பேசி அவர்கள் 18 ஆண்டுகளாக இதுக்கு உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு தோள் கொடுத்து திட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவார் தோழர் ராமசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கேன். ரொம்ப கூட்டம் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படாதுங்க. அடுத்த ஆண்டு நான் இப்போவுமே அவர் கபிலன்ட்ட கேட்டேன், அடுத்த ஆண்டு எங்களுக்கு சரியான நேரத்தை கொடுக்கணுன்ட்டு இப்போவுமே அவர்கிட்ட டிமாண்ட் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியை நல்லா எடுத்து பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி. இப்பொழுது முதலில் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக சுஜாதா அவர்களை அழைக்கிறேன். ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அதே போல எழுத்தாளர் வேணுகோபால் ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. கோதை அவர்கள் சிறப்பு செய்யவிருக்கிறார்கள். வணக்கம். இந்த நிகழ்வை நாங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது குதிரை ரேஸை பார்க்குறது மாதிரி இருந்தது. எந்த குதிரை எப்படி வரும்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பத்தில் நிதானமாக ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போச்சு. 5வது கொஸ்டின் வரைக்கும் 5லிருந்து 15 வரைக்கும் இந்த குதிரை போகுமா அந்த குதிரை வருமானு சொல்லிட்டு அந்த ஜாக்கி இது பண்ணுவானுங்க. அது மாதிரி மாறி மாறி அடித்து தூள் கிளப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அனுமானத்தில் இறங்கிட்டாங்க. சரிங்களா, இப்படி பண்ணி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருந்தது. அற்புதமாக இருந்தது. எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது நிஜமாவே. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் இப்போ அவர் சொன்னார் இதுக்கு பரிசு அப்படின்னு இல்லை, ஆனால் அடுத்த ஆண்டு இந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டுறது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அந்த டீமுக்காவது ஏதாவது பண்ணுங்கள். 2 டீமில் ஏதாவது ஒரு டீமுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி ஒரு வைரக்கல் மாதிரி கொடுங்க. அது சான்றிதழ் கொடுக்குறோம். கண்டிப்பாக அது பண்ணுங்க. பிரமாதமாக இருந்தது. சில இப்போ இந்த பக்கமெல்லாம் இருந்த பாடல் வரிகளை அப்படியே தட்டி எடுத்தார். சரிங்களா, அந்த பக்கமும் வயதானவர்கள்லாம் அடித்து தூள் கலப்புனாங்க. எனவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் தானே முன்னாடி நிற்க முடியும். ஜோடியாக வர்றது கூட ஒரு நூலில் ஒருத்தர் வின் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, அந்த அடிப்படையில் 2 அணியில் நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா? 2 அணிகளை அதான் 2 அணிகளில் ஒரு சும்மா ஒரு 30-40 10 மதிப்பெண்ணில் 40 மதிப்பெண் வித்தியாசத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் 140 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்குது. அதனால் 2வது இடத்திற்கு வந்தவர்கள் 130 மதிப்பெண் இருந்து 40க்கு தொடுறாங்க. அவங்க கணியன் பூங்குன்றனார் அணி 2ஆம் நிலை. கணியன் பூங்குன்றனார் அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஒரு கை தட்டுங்க. சரி, நீங்கள் தெரிஞ்சிச்சு விட முதல் நிலைக்கு 170 மதிப்பெண் தாண்டுறாங்க. அது 5 மதிப்பெண் சட்டமன் 175 கூட வரும்.
175 மதிப்பெண்ணை தொடுவக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாதனையை, ஒரு எவரெஸ்ட் சிகரத்தில் மேலே ஏறி நிற்கிற ஒரு ஜொலிப்பு மாதிரி காக்கை, அது பாருங்க பெண்கள் காக்கை பாடினியார். இப்ப இது பாருங்க, அப்பா கணியனு கொஞ்சம் கவனமா இருங்கடா, சரிங்களா? காக்கை பாடினியார் ஔவையார், சரி, அவங்க வென்றிருக்காங்க. வாழ்த்துக்கள், என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்கள். அடுத்தது பீட்டர் ஐயா அவர்களுக்கும் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும் பழமை பேசியவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கே இருங்க, இங்கே இருங்க, புகைப்படம் எடுக்கிறோம். இங்கே இருங்க, போகாது. கண்டிப்பா கீழே தாங்க இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றி பெற்றவர்கள் பெறாதவர்கள் அப்படிங்கிறத விடவும் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இது ரொம்ப எளிமையாக இருக்கும் என்று முதல்ல சொன்னாங்க. நாங்கள்லாம் தமிழ் கற்பிக்கக்கூடிய பேராசிரியர்கள். நாங்கள் சங்க இலக்கியம் பக்தி பாடல்கள் தான் பெரும்பாலும் கற்பிப்போம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் இருந்தும் கேள்விகள் அமைச்சிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல பதிலும் தந்தீர்கள். இந்த முயற்சிக்கும் இந்த பங்களிப்புக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.